வந்து காவேரியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறதால காவேரிக்கு சீக்கிரமாகவே குணமாயிடுது. அடுத்து காவேரி வந்து நல்லா குணம் பெற்றுறாங்க. அதனால் விஜய் வந்து காவேரி இனிமேட்டு கவலைப்படாத, என் பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி காவேரி தலைக்கு ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி காவேரிக்கு தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. காவேரி விஜயம் பெரியது நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து சீக்கிரமாகவே ஒன்று சேருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் 2 பேரும் பிரிகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வந்து பசுபதியை தேட ஆரம்பிக்கிறாரு. பசுபதி ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வருது. கூடவே சேர்ந்து நிவீனும் வந்து நம்ம குமரனும் வந்து சேர்ந்து போகிறாங்க. 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி பசுபதி எப்படியாவது வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து பசுபதி இருக்க இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனோடனே பசுபதி வந்து உள்ளே போயிட்டு விஜய் வந்து தாக்க ஆரம்பிக்க கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுற பசுபதியை கட்டி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பசுபதி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட எந்த உண்மையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்ககிட்ட ஏன் நான் உண்மை வாங்க போகிறோம், உன்னை வச்சு தான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ண போகிறீங்க நீங்களாம் இப்படிலாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன பண்ணாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க 3 பேருமே. அடுத்து வந்து பசுபதிக்கு வந்து ஃபோன் வருது. முதல்ல வந்து அவங்க பொண்ணு பேசுகிறாங்க, ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. அடுத்து இன்னொருத்தர் போல பேசுகிறாரு. அந்த ஆளை இங்கே தான் பத்திரமா வச்சுக்கிறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சீக்கிரமாக அந்த ஆளை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அந்த லைனில் உள்ளவங்க. ஓ அப்படியா, யார் அந்த ஆள், எனக்கு நல்லா தெரியும் யாருன்னு சொல்லிட்டு, எல்லாம் வந்து வெள்ளாவோட மாமா தானே, வெள்ளாவோட மாமா எங்கே இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது, எங்களுக்கு தேவையான ஆதாரம் எங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. சரி நம்மளாம் இங்கே இருக்கோம், இப்போ நம்ம போக முடியாது, உடனே அந்த ஆளை வந்து எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு வரணும், அப்படின்னா போலீஸ் போனால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐயப்பன் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் கூட போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஆளை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி போலீஸ் வந்து போயிடுறாங்க. கரெக்டாக வெள்ளாவோட மாமா இருக்க இடத்துக்கு அங்கே போயிட்டு போலீஸ் வந்து ரவுடி ஸ்கூல்லாம் வந்து ஃபைட் பண்ணி வெள்ளாவோட மாமா வந்து ஐயப்பன் கூட சேர்ந்து வெள்ளாவோட மாமாவை காப்பாற்றுறாங்க. வெள்ளாவோட மாமா போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வாக்குமூலமாக வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து பசுபதி தான் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுருக்காரு, பசுபதி தான் வெள்ளா வந்து தள்ளி விட்டது, வெள்ளா அந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் பசுபதி தான் சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இதனால் வந்து போலீஸ் வந்து பசுபதியை தேடுறாங்க. இந்த சூழ்நிலை போலீஸ்கிட்ட வந்து பசுபதியை எடுத்துன்னு போயிட்டு ஒப்படைக்க போகிறாங்க 3 பேருமே. அப்போ பசுபதி வந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு வந்து அவங்க வந்து அவரோட அந்த டிரைவர் கூட வந்து போயிடுறாரு. அவரை வர வச்சு போயிடுறாரு. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா, பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பசுபதி போலீஸ் வந்து தேடுறாங்க. விஜய் வந்து இந்த கேஸ்லேருந்து வந்து விடுவிச்சுறாங்க. விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் அதனால் விஜய் நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வெள்ளாவோட மாமாவை போயிட்டு விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே வெள்ளா குணமாக எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. முன்னாடியே வந்து நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பாமல் போயிட்டேன், அந்த பசுபதியை நம்பி என்னோட மருமகளை இந்த நிலைமையில் நான் வந்து விட்டுட்டேன், இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே குணமானோன்னே வெள்ளா கண்டிப்பாக உண்மையை சொல்லுவா, அந்த நம்பிக்கையோடு இருங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, உண்மையை சொல்லனாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பசுபதிக்கு தான் பிரச்சனை, நான் இதில் இன்வால்வேஷன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்லிட்டீங்க அது போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி தம்பி அப்படி சொல்லிட்டு அவர் நன்றி சொல்கிறாரு. அடுத்து வெண்ணாவை போயிட்டு விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வெண்ணா அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இன்னும் கண்ணு தரல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கேட்டு வெண்ணா சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து நிம்மதி ஆயிடுறாரு. காவேரி வந்து பார்க்குறாரு. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை பாரு, உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், என்னை போலீஸ்லாம் எதுவும் தேட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து நிம்மதி அடைகிறாங்க விஜய். அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. விஜய் நிம்மதி அடைஞ்சு விஜயும் காவேரியும்